ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசுபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 19வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 2வது நாள் 2024. இன்று அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. இன்றைய நேரத்துல பார்க்கும்போது இன்னைக்கு காலையில அப்படின்னீங்கன்னா அதாவது ஒரு 7:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல நேரம். பின்பு மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா யமகண்டம். சரிங்க, இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அதாவது மீனத்துல ராகு பகவான். இன்று சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மகரத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான், கன்னியில் கேது பகவான், மேஷத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் ராகு பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளார். அதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரனும் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்க 8வது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தனாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சுக்கிர பகவான், அவர் இங்க வச்சிருக்காரு. இது மாதிரி விஷயம்லாம் இருக்குங்க. அவரோட நிலை பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல அருமையாவே இருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் லைன்ல இருக்காங்க இல்லையா, ஜவுளி வியாபாரம், நூல் வியாபாரம், அது மாதிரி சொல்லுவாங்க, ஃபேஷன் டெக்னாலஜி லைன்ல இருக்கவங்க, டிசைனிங் லைன்ல இருக்கவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி அந்த ஆர்கிடெக்சர்னா சொல்லுவாங்க, டிசைன், அவங்களுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம்னு சொல்லாங்க. சூப்பராகவே இருக்குங்க. இன்னைக்கு குறிப்பாக நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. அதனால புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம், யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இந்த வேண்டாம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பயணங்கள் போகும்போது பாத்தீங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆயிடும், இல்ல அபராத ஃபைன் தான் பண்றாங்க இல்லையா, டிராபிக் மேன், அந்த பிரச்சனை ஆயிடும். அப்பதான் மறந்துட்டு போயிடுவீங்க. ஏதோ ஒரு குழப்பமா இருக்கும்போது ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியாதுங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமத்தின் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இன்று நீங்க என்ன பண்ணும், கடவுளை மட்டும் பிரார்த்திப்பது நல்லது. அம்மன் வழிபாடு மிக சிறந்தது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானத்துல இருக்காருங்க. ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கறச்ச அந்த அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகின்றார் சுக்கிரனுடன். இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம்னே சொல்லாங்க. நல்ல நல்ல ஏற்பாடுகள் நடக்குதுங்க. சரிங்க, பொதுவாகவே இந்த சுக்கிரனும் செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால பிருகம் மங்கள யோகமும் வருது. அது ரிஷப ராசிக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே பாகிஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு கொட்டாங்க. அது ஒரு சிலர் அங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல,
அந்த மாதிரி உள்ள ரிஷபராசிகள் மற்றும் வெளிநாட்டுல போய் சுத்தி பார்த்து வரலாம் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசிகள், அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை தருகிறது. சரிங்களா? உங்களுடைய தனாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான். அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். புதாத்திய யோகம்னு ஒரு யோகத்துடன் வருகிறார். இதனால உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, நிர்வாக திறமையெல்லாம் உங்களுக்கு பழிச்சிடுங்க. இன்னைக்கு கவலையே படாதீங்க. களத்திர ஸ்தானத்துல சந்திரன், காதல் வேற கண் சிமிட்டும் சொல்லலாம் ரிஷபராசிக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்திரனும் தானா சேரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்கள், முதிர்கன்னிகள், முதிர் காளையர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு துணை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எப்போதுமே பச்சை ரொம்ப முக்கியமானது. பச்சை நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில், கும்பராசியில் சனி, புதன் மற்றும் சூரிய பகவான் 3 கிரகங்கள் அங்க இருக்குங்க. இன்று உங்க தனஸ்தானத்தை எந்தெந்த கிரகம் பார்க்குது அப்படின்னு பார்க்கறச்ச, மகர ராசியில் உள்ள செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இன்று பணவரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு யார் யாருக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று வழக்கறிஞர்களுக்கு மற்றும் மருத்துவர்களுக்கு, வங்கி பணியாளர்கள், இந்த 3 துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. பணவரவு அருமையாகவே வருகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய தினம் அதுவும் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களில் பார்த்தீங்கன்னா, சைனஸ், வீசிங், ஆஸ்மா, மூக்கு, அந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதுங்க. கவனம் தேவை. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீகங்களில் எண்ணங்கள் அதிகரிக்கும். அந்த ஈடுபாடு கூடும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் எங்க இருக்காரு? 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ உடல் உபாதைகள் போகலாம். மிகவும் கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை தியானிப்பது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான், அவரு இன்று எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச, பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் எங்கே விட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று மற்றும் சூரியன் புதனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்துல விட்டிருக்கார். களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. இதனால கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்று கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிளவுகள் போகும். நீங்கள் பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் கூடுமானவரை தோற்பது நல்லது. திருமண வாழ்க்கையில மட்டுங்க நான் தான் ஜெயிச்சேன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க தோல்வியில தான் முடியும். கூடுமானவரை விட்டு கொடுத்து போங்க. அதாவது வளையலாம், ஒடியக்கூடாதுன்னு வாங்கல்ல. அதனால நீங்க கூடுமானவரை என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதனால இந்த ஒரு விஷயம் இன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸா நினைக்காதீங்க. இதான் நிஜம். விட்டு கொடுங்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அந்த சனியும் அஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறதுனால
நித்திய கண்டம் பூர்ண ஆயுள்ன மாதிரி கடகராசி என்பவர்களுக்கு நிறைய செலவு மேல செலவு வரும், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அதையும் நீங்க பொருட்படுத்தாமல் டேக் இட் ஈஸி எடுத்து வின் பண்ணக்கூடியவங்க நீங்க தான். சரிங்க. நீங்க எந்த சாமியை கும்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான். அவர் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில், அதாவது மனைவி அல்லது கணவன் ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உடன் சனி மற்றும் புதன். சரி, 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான். இவங்களாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதுவும் குறிப்பாக 6ல் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கை, இந்த சுகர் இருக்கு இல்லையா, நீரிழிவு நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மதுபானங்கள் இது மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செய்து சாப்பிடாதீங்க. பண்ணீங்கன்னா உங்க உடல் நிலைக்கு பெரிய அளவுல கேடு வந்துடும். அதுவும் குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறான பழக்கங்களை ஒதுக்குவது மிக நல்லது. இன்றைய தினத்தில் பாகிஸ்தானத்துல அந்த அதிபதியா இருந்தது குரு பகவான். அவரு தொழில்ஸ்தானத்தில் இருப்பது, அதாவது நிறைய விஷயங்கள்ல நல்லது நடக்குங்க. அதாவது பாகிஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ற அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அவரு உங்க ராசியை வேற பாக்குறாரு. மற்றும் அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு உடல் பொலிவு, ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை, இவையெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகுங்க. மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு பயணங்களால் நன்மையே நிகழும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். எங்க இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதன் பகவான் அதாவது சத்ருஸ்தானத்தை விட்டிருக்கார். சத்ருனாலே பயந்துடாதீங்க. அந்த இடம் மறைந்த புதன், நிறைந்த கல்வி, நிறைந்த ஞானம். அதனால கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் அங்க இருக்கிறது நல்லதுதான். அதே வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும். இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, சேல்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு லெவலுக்கு வர முடியக்கூடிய நிலையும் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரு பஞ்சமஸ்தானத்தை விட்டிருக்கிறது மற்றும் செவ்வாயுடன் பயணிக்கிறதுனால என்ன மாதிரினா, எதுவாக இருந்தாலுமே ஒரு கை பார்க்கலாம் அப்படின்வாங்கல்ல, ஒரு தைரியம் உங்களுக்கு இயற்கையாவே வந்துவிடும். உங்களுடைய ராசிக்கு அதுவும் குறிப்பாக தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரு 6வது இடத்துல இருக்க நல்ல விசேஷம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல இருக்கனால நிச்சயமாக துணி வியாபாரம் செய்பவர்கள், அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம்னே சொல்றாங்க. எப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் இருக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா எந்த சாமினா, திருப்பதி ஏழுமலையானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக உள்ளார். அதுவும் எங்க பார்த்தீங்கன்னா 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதுவும் செவ்வாயுடன் சேர்ந்துருக்கு, ரொம்ப விசேஷம் சொல்லலாம்.
இதனால உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அவரும் உச்சபலம் பெற்றிருக்கின்றார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் இன்று நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு சந்திரன் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து விருச்சிக ராசியில இருக்காருங்க. அதாவது உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துல இருக்காரு. இதனால உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் வேலை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட இன்னைக்கு வேலை கிடைக்கும். அதுக்குண்டான உழைப்புக்கேற்ற ஊதியமாவது கிடைக்கும், குறைந்தபட்சம். இன்று அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு பிஆர் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் விசா. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரே வந்து உச்சபலம் பெறுகின்றார். இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இன்று வந்து உங்களுக்கு பல்வேறு விதத்துல நன்மை தரப்போதுங்க. அதுவும் குறிப்பாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று சகோதர சகோதரிகள், அதாவது பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு நிலை உள்ளதுங்க. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் என்பது குறிப்பிட்டு பார்க்கும்போது, இன்று ஸ்ரீரங்கன் உள்ள பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய், அவருடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெறுகின்றார். பொதுவாகவே உச்சம்ன்றது ரொம்ப விசேஷங்க. அதாவது முழுமையான பலம் தான் உச்சம். ஆட்சி ஒரு முக்கால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதினால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியமும் உங்களுக்கு மிளிருங்க. ஒரு தைரியமான முயற்சிகளை இன்று நீங்கள் அடியெடுத்து வைத்தீர்கள் என்றால் அவை அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்புன்னு சொல்லலாம். உங்களுடைய கற்பனை திறன் இன்று கூடக்கூடிய ஒரு தினமும், அதனால் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் விரும்பிய சில விஷயத்தை இன்று நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையும் உள்ளது. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் மிக அருமையாகவே உள்ளார்கள். இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிகழும். குறிப்பாக உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் சந்திருக்கின்றார். சரிங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம். ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் விருதுகள் மற்றும் மேல் அதிகாரிகள் அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய பாராட்டு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. வழக்கறிஞர்களுக்கும் வழக்குகள் வெற்றியாகக்கூடிய சூழல் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதே மாதிரி முனீஸ்வரரை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது இடத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று 10வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான். சோ உங்களுக்கு எப்படின்னா, எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால நிச்சயமாக இன்று உங்களுக்கு வந்து ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகள், ஒரு சிலர் வந்து நகை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளி நகை வாங்குவாங்க. இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். அதனால என்ன மாதிரியான விஷயம்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. இன்று நீங்கள்
வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்போது இந்த ஜீவ சமாதிக்கு போய் செல்லுங்க, நல்லதே நடக்குங்க. போயிட்டு வாங்க, பல விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தனாதிபதி யாரு? சனி பகவான் தான். அப்புறம் அங்க ஆட்சி பெறுகின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பலம் பெறுகின்றார். லாபஸ்தானத்தில் இன்று சந்திரன் வந்துள்ளார். அதனால உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மைகள் உண்டு. குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மற்றும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. இன்று நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் லாபம் இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அவ்வாறு இன்று உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் சூரியனுடன் இணைந்துள்ளார். இதனால உங்களுடைய தந்தையார் வழி உறவினர்களிடமும் மற்றும் தந்தையாரிடமும் வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம். அதனால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். மிகவும் கவனம் தேவை. இன்று உங்களுக்கு எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும்போது, அதாவது சிவபெருமானை இன்று வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி ஆட்சியுடன் மற்றும் சூரியன் புதனுடன் இருப்பது மிக விசேஷம். சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம், ஆனால் இறுதியில் உங்களுக்கே சாதகமாக அமையும். நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று மற்றும் புதன் மற்றும் சூரிய பகவானுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இது ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். பெண்களிடத்தில் மிகவும் கவனமாக பேசுவது நல்லது. எதிர்ப்பாளரிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம், அது பின்னாளில் உங்களுக்கு வருத்தத்தை தரும். இன்றைய தினத்தில் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தங்களுக்கு பிடித்தவாறே நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம் மற்றும் அங்கிருந்து தனு ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. கவலை வேண்டாம். காரணம், குரு பார்த்தால் கோடி நன்மைகள். இன்றைய தினம் உங்களுடைய பயணங்களினால் ஆதாயம், பங்கு சந்தைகளில் ஆதாயம், இவ்வாறு சொல்லிக் கொண்டே போகலாம். இன்று தம்பதியிடையே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு சமரசமான பேச்சும் நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று மீனராசி அன்பர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராசிரமம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதுதான். இந்த அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது, வாக்குவாதங்கள் நேரிடலாம், அல்லது பாத்தீங்கன்னா பயணங்களினால் சிறு சிறு உபாதைகள், அதாவது சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம்,
அது உங்கள் ஜாதகத்தில் தசாபதியும் சிறப்பாக இல்லை என்றால் நிச்சயமாக மரணம் அளவிற்கு கூட பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. காரணம் சந்திராசிரமம். சோ இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள், புதிய முடிவுகளை எடுக்காதீர்கள். மிகவும் கவனமாக இருந்து அமைதி காப்பதும் மற்றும் இறைவனை மட்டும் நாடுவது நல்லது. உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை வீற்றிருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. அப்படின்னா பல விதங்களில் லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு பல்வேறு விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக லேண்ட் விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.